வணக்கம். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், இதுதான் நம்ம மெயினா பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியில இருக்கார். உங்களுக்கு இப்ப ஜென்மச்சனியா இருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம், ஹைலைட்டான விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் வாழ்க்கையில தேவையற்ற மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அத்தனையும் நீங்க நிம்மதியற்ற சூழ்நிலைகள், தூக்கத்தை தொலைச்ச நீங்க இந்த மாத கடைசிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் ஒரு ஏற்றம், முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே தான். ஆனாலும் கூட உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாம இருக்கும். நான் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமா பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் என்பது இந்த மாதம் வலுவா இருக்கு அல்லது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்காக உங்களுக்கு பிசினஸ் இல்லாமல் எல்லாம் நார்மலா வெட்டி விட்டு தான் நடக்கும். அதுலயும் குறிப்பா உங்களுடைய கும்பராசிக்கு உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இப்ப பார்க்கக்கூடிய இந்த மாதம் சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கடைசி மாதமாக இருக்கும். மறுபடியும் இன்னும் அவர் சுமார் 30 ஆண்டுகள் கழிச்சுதான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. இப்போதைக்கு இருந்தால் கூட சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்துல கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்பு அல்லது பெரிய லெவல்ல நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இருக்கு. நான் பெரிய லெவல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா வரணும், ஒரு தொழில் முனைவரா வரணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. கவர்மெண்டால எனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல சுமாரா இந்த மாதம் இருக்கும். பெருசா நன்மை இல்லைனாலும் பெரிய தீமைகள் இல்லை. ஆனாலும் உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க கடினமா ஈடுபடணும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எவ்வளவு நீங்க ஃபாஸ்டா குயிக்கா மூவ் ஆகுறீங்களோ இந்த மாதம் நல்லது. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம். இப்பயுமே இந்த மாதமே உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை சனி பகவான் உண்டு பண்ணுவார். அதனால அது விஷயத்துல கவனமா இருங்க, தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதத்துல உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கு. எதிர்பாராத பயணம் இருக்கு. அந்த பயணம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த மாதத்துல ரொம்ப நாளா நான் வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. என்னுடைய சொத்து விற்கல, ரொம்ப நாளா ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு, சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்குவார். ஸோ இந்த மாதம் உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு பரவாயில்ல, எஜுகேஷன். ஏன்னா இது மார்ச் மாதம் எக்ஸாமினேஷனுக்குரிய மாதம். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறேன், எங்க அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், ஏதாவது கிடைக்குமானா இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நான் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கேன், ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறேன், மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் 2ல, சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப நாளா நீங்க ஏதாவது ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஸோ உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் கூட லாபம் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. அதனால இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை, நிதானம். நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல புகழ், அந்தஸ்து இருக்கு, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நல்ல விதமாக இருக்கு. யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து காப்பாற்றப்படும். எதிரிகளை நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்துல நீங்க குறிப்பா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா நல்லதொரு புகழ் உங்களுக்கு இருந்தால் கூட வருமானம் இருக்கான்னா இந்த மாதம் சுமாரான பலன். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும்
பரவாயில்ல, நீங்க ஐடியில இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கரியர்ல, உங்களுடைய சர்வீஸ்ல நீங்க என்ன கோல் அச்சீவ் பண்ண முடியுமோ பண்ண முடியும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவல்ல கோஆபரேஷன் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய வேலையில யாரெல்லாம் உங்களுக்கு கொலீக்ஸ் இருக்காங்களோ, உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம், அவர்களுடைய நட்பு ஆதரவு, இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய வேலையில பெரிய லெவல்ல நீங்க எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். பெருசா எனக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் இல்லைன்னாலும் கூட நார்மலா என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அந்த பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. யாருக்கெல்லாம் கராடிக்கா சளி தொல்லைகள் இருக்கா, ஆஸ்துமா, ஈஸ்டனுக்குரிய ப்ராப்ளமா இருக்கிறவங்க, குறிப்பா ரெஸ்பிரேட்டரி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதை நீங்க கூட்டுங்க. இந்த மாதத்துல இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் உண்டு. உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதத்தோடு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுது. இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய ஜாதி, மதம், இன, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்ல உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதுலேயும் இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். எனக்கு கவர்மெண்டால பெரிய லெவல்ல வர வேண்டியது இருக்கு, காரியம் ஆக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்துல நீங்க ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க ஓரளவுக்கு நீங்க அதுல இருந்து விடுபடுவதற்கோ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. வீட்டுல ரொம்ப நாளா வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. நான் விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் அல்லது ஓரளவுக்கு லாபம், அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்துல நீங்க பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இம்போர்ட் பண்றீங்கன்னா கடவுளாம இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது குழந்தைகளுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை ஏதாவது ஒண்ணு இந்த மாதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வாய்ப்பு இருந்தால் எதிராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். இல்லைன்னா தேவையற்ற உடல் ஆரோக்கிய குறைவு, அதன் காரணமாக விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இந்த மாதம் இருக்கு. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கு அந்த பெண் தெய்வ வழிபாடை பெரிய லெவல்ல அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சகோதரர், மூத்த சகோதரர், எல்லாவற்றுக்கும் முழுவதற் கடவுள் விநாயகரையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதத்துல எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், உடல் ஆரோக்கியம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.